வீரதீர சூரன், எம்புரான் இந்த 2 படங்களும் 7 நாள்ல, அதாவது ஒரு வாரத்துல எவ்வளவு வசூல் ஒவ்வொரு ஸ்டேட்ல, அதே மாதிரியே முக்கியமான ஹோம் ரீஜியனான வீரதீர சூரனுக்கு தமிழ்நாட்டிலையும், அப்புறம் எம்புரானுக்கு வந்து கேரளாலையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ, ஓவர்சீஸ்ல எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம குட் பேட் அக்லி, ஸோ அட்வான்ஸ் புக்கிங் ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான், ஆனாலுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீ சேல் அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னைக்கு வந்து 16 இயர்ஸ் ஆஃப் அயன், ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் கிட்டத்தட்ட அந்த ஃப்ரேமை பார்த்தா எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க. ஆமாங்க, மெர்சல் தான். அதுல வந்து ஆள போறான் தமிழ் அப்படிங்கிற பாட்டு, அதுல ஸ்டார்டிங்ல அந்த குழந்தை பிறந்து அப்படியே கொண்டு வருவாங்க. அதை தான் ஃப்ரேமா வச்சிருந்தோம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு மாணிக் அப்படிங்கிறவரு, ஸ்ரீ பிரவீன், விஸ்வா வாலு, விஸ்வா அப்படிங்கிற விஸ்வா வாலு, ஓகே, மகேந்திரன், யோகேஸ்வரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அதாவது 90ஸ்ல பயங்கர பாப்புலரான ஒரு சாங்கு, எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. பயங்கர ஹிட்டு, சூப்பரா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. அதை தான் இப்போ நான் காட்ட போறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல. ஸோ என்னன்னா, நேற்று வந்து கொஞ்சம் ஈஸியா கேட்குறீங்க, கொஞ்சம் கஷ்டமா கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கக்கூடிய ஃப்ரேமா வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க, மேபி கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், இது கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரேமை பாருங்க, கண்டுபிடிங்க. நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், ஆர்மன் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நிறைய கண்டென்ட் வரப்போகுது அப்படின்னு. ஆல்ரெடி அதுக்கான கண்டென்ட் எல்லாமே நம்ம ஷூட் பண்ணி வச்சு எடிட்டிங்ல ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ டைம் கிடைக்கல, எடிட்டிங் அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ டெய்லி போட்டாகணும் அப்படிங்கிறதுனால இப்போ என்னன்னா, அந்த ஆர்மன் அப்படிங்கிற சேனல்ல நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோஸ், ஏதாவது ரேண்டமா ரீல்ஸ்க்குலாம் வந்து ரியாக்ஷன், நீங்க ஏதாவது ஒரு ரீலு, ஆஹா இதுக்கு வந்து நம்ம ரகுமான் ப்ரோ வந்து ரியாக்ஷன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு ரீல்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயோ நீங்க எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுக்குமே நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். அந்த ஆர்மன் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். டிப்ளோமேட் அப்படிங்கிற படம் டேட் 20 இந்தியாவில் வந்து 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 39 கோடியே 16 லட்சமும், வேர்ல்டு வைடு 45 கோடியே 44 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சிக்கந்தர் திரைப்படம் நேற்றுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 4 இந்தியாவில் 13 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடியே 95 லட்சம். இந்தியாவில் டோட்டலாக 102 கோடியே 8 லட்சமும், உலகம் முழுக்க 141 கோடியே 28 லட்சம். ஸோ இதை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் எடுக்குதே அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் இந்த படத்தை, அதாவது இந்த வசூலை நினைச்சு நம்ம ஆச்சரியப்படுறதா, இல்ல சல்மான் கான் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், அவருக்கு இந்த 4 நாள்ல 140 கோடி தான் வசூல் ஆகுதா? அப்ப அந்த டே 1 ஒரு 140, 150, 200 வந்து ஓப்பனிங் வீக்கெண்டு, அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயே 400 கோடி, 500 கோடி, அதெல்லாம் எப்ப சல்லு பாய்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எனக்குள்ள எழுப்புது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஆனாலும் ஏதோ ஒரு 18 படம் தொடர்ந்து 100 crore கொடுக்குற ஒரே ஹீரோ அப்படின்னு நம்ம சல்லுபாய சொல்றாங்க. ஸோ அப்புறம் கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் டேட் 20 ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலா 43 கோடி 88 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 57 கோடி 60 லட்சம். ராபின்ஹுட் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலா 9 கோடியே 37 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 50 லட்சம். அப்புறம் மேட் ஸ்கொயர் திரைப்படத்தோட டே 6 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 66 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 38 கோடியே 56 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 93 லட்சமும், ஓவர்சீஸ்ல 18 கோடியே 43 லட்சம், உலகம் முழுக்க 60 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 7. ஸோ கேரளாவில் 5 கோடியே 85 லட்சம், 8 கோடியிலேருந்து 5 கோடி. ஸோ ஒரு பெரிய டிராப் இருக்கு, ஆனாலுமே இதுவே ஒரு நல்ல கலெக்ஷன் தான்.
தமிழ்நாட்டுல 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சம், கர்நாடகால 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 3,24,00,000, வேர்ல்டு வைடு 10,29,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா கேரளால 68,95,00,000, தமிழ்நாட்டுல 7,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,23,00,000, கர்நாடகால 11,11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,70,00,000, ஓவர்சீஸ்ல 133,67,00,000, உலகம் முழுக்க 233,31,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பக்கம் பெரிய வசூல் எடுத்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த படம் பெரிய கான்ட்ரவர்சியில இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ப்ரொமோஷனாக தான் இந்த படத்துக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 24 கட்டு மறுபடியும் ஒரு ரீசன்ஸ் அது போயிட்டு வந்திருக்கு. ஒரு மாதிரி மக்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்க காட்சிகள்லாம் நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 24 கட்டு வந்திருக்கு அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு சென்சாருமே போய் இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா இந்த படம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா கேரளாவோட, அதாவது மலையாள திரைப்படத்தோட ஹையஸ்ட் கிராசர் மூவியா இந்த படம் மாறப்போகுது. ஸோ தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வீர தீர சூரன் நேத்து எப்படி கலெக்ட் பண்ணிருக்கு 7வது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 2,15,00,000, ஆந்திரா தெலுங்கானால 10 லட்சம், கர்நாடகால 14 லட்சம், கேரளால 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 58 லட்சம், வேர்ல்டு வைடு 3,21,00,000. ஸோ தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப 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 சுமாராக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 26,12,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,58,00,000, கர்நாடகாவில் 2,34,00,000, கேரளாவில் 1,79,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸில் 6,80,00,000, உலகம் முழுக்க 39,08,00,000. ஆக்சுவலாக ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. ஒரு 2 கோடி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்டேட் ஆகி கலெக்ஷன் வந்திருக்கு. அதையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 39 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னமும் நல்ல வசூல் தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து 50 கோடி 55 கோடி வசூல் பண்ணாலாம் மேபி ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் ஒரு வெர்டிக் தான் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி திரைப்படம் அப்படிங்கும்போது கண்டிப்பா 60 கோடி இந்த படம் வசூல் பண்ணிடணும். ஸோ இன்னும் 20 கோடி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் 10ஆம் தேதி வந்து குட் பேட் அக்லி வருது. அது வரையும் இந்த படம் தாக்கு புரியுது. அதுக்குள்ள எவ்வளவு கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குட் பேட் அக்லி வந்துச்சுன்னா டோட்டலா எல்லா ஷோஸும் எல்லா ஸ்கிரீன்ஸும் அதுக்கு போயிடும். ஸோ இப்போ குட் பேட் அக்லி அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீ சேல் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல $38K 32 லட்சம் கிட்ட வருது, கனடாவில் $31K 27 லட்சம், யூகேல $42K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 47 லட்சம். இது இல்லாமல் போலாண்டு, நெதர்லாண்டு அந்த மாதிரி சில நாடுகள்லாம் சேர்த்து $25K 21 லட்சம், டோட்டலாக $149K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 1,27,00,000. ஸோ ரொம்ப லிமிட்டடான ஷோஸ்க்கு இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் இன்னும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, ஃபுல் ஃபிளெஜ்ஜாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஓவர்சீஸில் கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அடுத்ததா 16 இயர்ஸ் ஆஃப் அயன். இது 15 இயர்ஸ் ஆஃப் அயன்லேயே நம்ம வந்து 2024 நம்ம போட்டிருக்கோம் இந்த March 3. ஆனால் நிறைய பேர் இப்போ என்கிட்ட ரிக்வஸ்ட், நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்களா, அவங்கள நிறைய பேர் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணது இந்த படத்தோட வசூல். ஸோ இதோட அனிவர்சரி வரட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 37,50,00,000, ஆந்திராவில் 13 கோடி, கேரளாவில் 4,25,00,000, கர்நாடகாவில் 2,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 11,25,00,000, வேர்ல்டு வைடு 68,95,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2009 பெரிய வசூல், பட்ஜெட் 15 கோடி, ஷேரு கிட்டத்தட்ட 37 கோடிக்கு மேல ஷேர் கிடைச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டர், வசூல் ரீதியா பெரிய ஹிட்டு. இன்னைக்கு வரையும் இந்த படத்துல இருக்க பாட்டையோ சீன்ஸையோ பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்றோம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கேவி ஆனந்த் உண்மையிலே இந்த படத்தை தரமா எடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே அவ்வளோ என்கேஜிங்கா இருக்கும். நல்ல படம், ரொம்பவே நல்ல படம், ரொம்பவே சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு இந்த நடிகரை பிடிக்காதுப்பா அப்படின்னுங்கிறவங்களுக்கு கூட சில படம் அந்த நடிகரோட படம் ஒரு ஐகானிக் ஃபில்மா இருக்கும்ல, அப்படி சூர்யாவை பிடிக்காது, நான் சூர்யாவோட ஹேட்டர்னு சொல்றவங்க கூட இந்த படத்தை உட்காந்து ரசிப்பாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.